இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். A person bought some articles at rate of 6 for Rs rupees. அதாவது 5 ரூபாய் ரேட்ல 6 வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை எப்படி சேல் பண்றாங்கன்னா 6 ரூபாய் ரேட்ல 5 விற்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஒரு ஸ்ட்ரக்சர்ல. இது காஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க. வாங்கும்போது குவான்டிட்டி எவ்வளவு? 6 குவான்டிட்டி வாங்குறாங்க. அதோட பிரைஸ் 5 இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்றோட ப்ரைஸும் 5 இருக்கு. அண்ட் அதை சேல் பண்ணுறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்போ என்ன பண்ணுறாங்க? குவான்டிட்டி 5 ஆகுது, அதோட வேல்யூ 6 ஆகுது. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த குவான்டிட்டி சேமாக இருந்தால் தான் ப்ராஃபிட் ஆயிருக்கா லாஸ் ஆயிருக்கா அப்படின்றதே நமக்கு தெரியும். ஸோ நம்ம இதை 5ஆல பெருக்குவோம், இதை என்ன பண்ணலாம்? 6ஆல பெருக்குவோம். ஸோ இது ரெண்டும் 30 வந்துடும் இல்லையா? ஸோ இங்கேயே 5ஆல நம்ம பெருக்கும் போது இங்கேயும் நம்ம 5ஆல பெருக்கணும். இங்கே 6 இருக்கா? அப்போ இன்ட்டு 6 இங்கேயும் வரும். இப்போ இங்கே என்ன வரும்? 13 வரும். ஓகே, இங்கேயும் 30 அப்படின்னு வரும். ஸோ குவான்டிட்டி என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. இங்கே ப்ரைஸ் என்ன ஆகுது? இங்கே 25 ஆகுது, இங்கே 36 ஆகுது. ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் மொத்தமாக 25, சேல் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 36. ஸோ 25 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கிட்டு 36 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. கண்டிப்பாக இதில் என்ன ஆயிருக்கு? ப்ராஃபிட் ஆயிருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படின்னா 11 ரூபா ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ்னா நம்ம ப்ராஃபிட்டை மேலே போடுவோம், கீழே என்ன போடுவோம்? காஸ்ட் ப்ரைஸை போடுவோம். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன? 25. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறதுனால இன்டூ 100. ஸோ ஒரு 25, 4 25 100. ஸோ 11 × 4 என்ன வரும்? 44% இஸ் த ஆன்சர். தேங்க்யூ. இப்போ நம்ம சால்வ் பண்ணது போல சேம் ப்ராப்ளம். ஸோ இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.